கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 12:15. ரோமன்ஸ் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் அன்பு செலுத்துவது போல நடிக்காதீங்க, ஆனால் உணர்வோடு அன்பு செலுத்துங்க. ஏன்னா இப்போ உலகத்தில் இருக்க மற்ற மக்களுக்கு ஒரு உண்மையான மனதுருக்கத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியம். இப்போ என்ன, சந்தோஷப்படுகிறவனுடைய சந்தோஷப்படுங்க, மற்றவர்களுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய மக்களாக இருங்க, பொறாமை கொள்ளாதீங்க. ஏன்னா இது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையானதாக இருக்கும். இப்போ என்ன, மற்றவருடைய ஒரு வெற்றியை, மற்றவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொண்டாடுங்க. மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்துச்சுன்னா நீங்கள் அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. இன்னொருத்தர் நல்லா பண்ணார்னா நீங்கள் அவரை உற்சாகப்படுத்தி கை தட்டி சொல்லக்கூடியதா. இப்போ மற்றவங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடச்சிருச்சுன்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? ஏன்னா உங்கள் கூட இருக்கிற இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தும் போது எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா இதுக்கு என்ன வேணும் தெரியுமா? முதல்ல மனத்தாழ்மை வேணும். எப்படி மனத்தாழ்மை? நாங்கள் அவங்களோட ஒப்பிடக்கூடாது. பாரு அவங்களுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது. ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரக்கூடாது. ஏன்னா இன்செக்யூரிட்டி வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? உங்களுக்கு பொறாமை வந்துடும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நடக்குது, இவங்களுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதே சமயத்தில் அவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அன்பு செலுத்தலைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவங்க மேலே ஒரு பொறாமை வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே என்ன, நீங்கள் மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் நீங்கள் உங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆனால் இப்போ உலகத்தில் இது எதிர்மறையானது. உலகத்தில் என்ன இருப்பாங்க, அடுத்தவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு, அடுத்தவன் சந்தோஷம், இவனுக்கு எப்படியோ நடக்குது, இவன் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அப்படி இல்லை. ஒரு மறுசீரமைக்கப்பட்ட இருதயம் என்ன பண்ண தெரியுமா? மற்றவர்களை கொண்டாடக்கூடியதாக, அதே சமயத்தில் என்னுடைய உணர்வுகளில் எந்த ஒரு எதிர்பார்ப்போ ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வருது. அதே போல் அழுகிறவர்களுடைய அழுகுங்கள். இதுக்கு ஒரு நல்ல மனதுருக்கம் வேணும். ஏன்னா மற்றவர்களுடைய இதில் அவங்களுடைய பாரத்தை நம்ம எடுக்கக்கூடிய மக்களா, மற்றவருடைய துக்கத்தில் நாமும் அந்த துக்கத்தை கொண்டாடக்கூடியங்களா, ஒருத்தருடைய இழப்பில் நம்ம கூட போய் நிற்கக்கூடிய மக்களாக. இது என்னன்னா, இது நம்ம அவங்களோட அந்த நேரத்தில் இருக்கக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறையில் நிற்கிறாரு. அங்கே லாசரோ உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு தெரியும். ஆனால் கூட யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தவராய் இருக்கிறத பார்க்குறோம். அவர் ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, ஒரு மறுசீரமைக்கப்பட்ட ஒரு ஐக்கியத்தில், ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் யாருமே தனியாக அழுவது இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இது நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே நமக்கு தேவையான ஒன்று. ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பகுதி மாதிரி. ஒன்று நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்குமோ அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும்? நம்மக்கிட்ட பொறாமை இருக்கக்கூடாது. அழுகிறவங்களோட நம்ம அழுகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனத்தாழ்மை இருக்கணும், நமக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கணும், நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு அன்பு நம்ம இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ஹெல்த்தியாக அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும்போது, நீ உன்னை துன்பப்படுத்துகிறவங்களை நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு, இப்போ யாரு கூட நீங்கள் அழுகிறவங்க கூட அழுங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கணும்? ஒரு சபை என்பது எப்படி இருக்கணும்? யாரும் தனியாக அழக்கூடாது, யாரும் தனியாக பாடுபடக்கூடாது. அப்போ என்னென்னா, ஒரு கிறிஸ்தவ அன்பு என்பது தனித்து விடப்பட்டது கிடையாது. அதாவது நம்ம ஒருத்தவங்க உணர்வு பூர்வமாக அவங்களுடைய பாடுகள்லையும் உணர்வு பூர்வமாக அவங்களுடைய சந்தோஷத்துலையும் இருப்பது தான் நம்மளை ஒரு ஐக்கியத்தில் கொண்டு சேர்க்குது. அப்போ சந்தோஷமோ அதே சமயத்தில் துக்கமோ என்ன, ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் நாம் பங்கு பெறக்கூடியதாய்
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதே மாதிரி ஒருத்தவங்க பாடு வரும்போது நம்ம ஓடி போய் அவங்க கூட இருந்து நம்ம அவங்கள ஆறுதல் செய்யக்கூடியவங்களா மாற்றுகிறோம். அப்போ என்னன்னா, ஒரு சபை என்பது ஒரு குடும்பம் எல்லாரும் உணர்வு பூர்வமாக ஒன்றாக இருக்கக்கூடியது. A church is a family that feels together. நம்ம எல்லாரும் ஒன்றா உணரக்கூடியதாக, எல்லா காரியத்தையும் உணரக்கூடியதாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு சீஷன் என்பவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஐக்கியம், அதில் யாருமே ஒருவரும் தனியாக கொண்டாடுவதில்லை, தனியாக அழுவதில்லை. அதனால் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களோடு சந்தோஷமாகவும் அழுகிற இடத்துல நாங்கள் ஆறுதல் செய்யக்கூடியவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.